வணக்கம், இது தாராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து பீட்ரூட் அல்வா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு 1 கிலோ பீட்ரூட்டை தோலை சீவிட்டு நல்லா சீவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது அடுப்பத்தை வச்சு வானலை வச்சு ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக உடச்சி நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு பெருசாக போட்டால் எடுத்து தனியாக வச்சுருவாங்க. அதனால் நான் சின்ன சின்னதாக உடச்சி போட்டிருக்கிறேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அதை மாதிரி உடச்சி போட்டுக்கோங்க. இப்போ சீவி வச்சுருக்க பீட்ரூட்டை அதே வானலில் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க 3/4 கப் பாலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இடித்து வச்சுருக்க ஏலக்காய் பொடியை 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ பீட்ரூட் நல்லா வேகிறதுக்காக ஒரு தட்டை போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பீட்ரூட் நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க 1 கப் சர்க்கரையை அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது சர்க்கரை நல்லா உருகி பாகு மாதிரி ஆகி பீட்ரூட்டோட கலந்து நல்லா அல்வா மாதிரி ஆயிடுச்சு. இப்போது ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டு சூடாக சர்வ் பண்ண வேண்டியதான். பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.